இறுதியாக ஒரு கதை, உண்மையான அணிகலன்கள். உண்மையான அணிகலன்கள், சரியா? அழகை தரக்கூடிய உண்மையான அணிகலன்கள் அப்படின்ற தலைப்புல தான் இந்த கதையை பார்க்க போறோம், சரியா? கதைக்கு போலாமா? முதியர் ஒருவர் ஆலமரத்தடியில அமர்ந்து இலைப்பாரி கொண்டிருந்தார். அதாவது ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்தாருன்னு அர்த்தம், சரியா? பக்கத்து ஊருக்கு செல்வதற்காக அவ்வழியில செல்வந்தர் ஒருவர், செல்வந்தர்னா என்ன, ரொம்ப பணக்காரர் ஒருவர் அந்த முதியவர்கிட்ட பார்த்து, ஏயா இவ்வழியா போனா பருத்தியூர் போய் சேரலாமா என்று ஆணவத்துடன், அதாவது ஒரு ஓங்கிய குரலில், சரியா, தனக்கு தான் எல்லாமே தெரியும் அப்படின்ற ஒரு ஓங்கிய குரலில் ஆணவத்துடன் கேட்டார். அந்த முதியர் எனக்கு தெரியாது என்று பதிலளித்தார். உடனே அவன் என்ன பண்ணா, முணுமுணுத்துக்கிட்டே, என்னடா இவன் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறான் அப்படி அப்படின்ட்டு முணுமுணுத்துக்கிட்டே அந்த செல்வந்தர் விடத்தை விட்டு நகர்ந்து போயிடுறாரு. சற்று நேரத்தில் மற்றொருவர் வந்தார். அவர் கழுத்துலேருந்து ஃபுல்லாக எல்லா ஆபரணங்கள் நிறைய அணிந்திருந்தார். அங்கு வந்தார். அவர், என்ன முதியவரே, இந்த வழியை யாரேனும் சற்று நேரத்துக்கு முன் போனார்களா என்று கேட்டார். அதற்கு முதியவர் என்ன சொன்னார், எனக்கு தெரியாது என்று அமர்ந்தபடியே பதில் கூறினார். உடனே அவர் என்ன பண்ணார், நான் ஊரில் எவ்வளவு செல்வாக்கு மிக்கவன் தெரியுமா, நான் கேட்கும்போது எழுந்து பதில் சொல்ல மாட்டியா என்று முதியவரை கடிந்து கொண்டு சென்றார். கடிந்து கொண்டுனா என்னது, திட்டிட்டு போயிட்டார். மூன்றாவது அங்கே ஒரு இளைஞன் வந்தான். வந்துட்டு, ஐயா வணக்கம் அப்படின்னு கூறினான். நான் வழி தவறி இங்கே வந்துட்டேயா, எனக்கு பருத்தியூர் செல்வதற்கு அருள் கூர்ந்து வழி கூறுங்கள் அப்படின்னு ரொம்ப தாழ்மையாக கேட்டான், சரியா? முதியவர் என்ன பண்ணாரு, உரிய வழியை கூறினார். ஐயா தங்களுக்கு ஏதாவது உதவி வேணுமா அப்படின்னு சொல்லி அந்த இளைஞன் அந்த முதியவரை பார்த்து கேட்டான். உடனே அந்த முதியவர் என்ன சொல்றாரு, வேண்டாம் அப்படின்னு மறுத்து கூறிட்டார். பின்னர் இதுவரை என்னென்ன நடந்துச்சோ அது எல்லாத்தையுமே அந்த முதியவர் அந்த பையன்கிட்ட சொன்னார். உடனே அந்த முதியவர் என்ன சொன்னார், தம்பி, நாம் எவ்வளவுதான் செல்வ செழிப்புட இருந்தாலும் பணிவுடைமையை நமக்கு சிறந்த பண்பு என்று கூறி, பணிவுடைமை மட்டும்தான் நமக்கு சிறந்த பண்பாக இருக்கும், எல்லாத்துட்டையும் தாழ்மையாக நடந்துக்கணும் அப்படின்னு கூறி அந்த இளைஞனை வாழ்த்தி அனுப்பினார், சரியா? நமக்கு தான் எல்லாமே தெரியும், நம்மள்ட்ட தான் எல்லாமே இருக்குது அப்படின்னு இல்லாமல் எல்லா இடத்துலையும் அப்பா அம்மாட்டையும் சரி, வகுப்புலையும் சரி, ஆசிரியர்கிட்டையும் சரி நல்ல பணிவோடு நடந்துக்கணும். நீங்கள் சொல்லுங்கள் நான் செய்கிறேன் அப்படின்றத கீழ்ப்படிதலும் பணிவும் கண்டிப்பாக ஒருத்தருக்கு தேவைப்படும், சரியா? புரிஞ்சுதா இந்த கதை? அப்போ எல்லாத்துட்டையும் பணிவோடு நடந்துக்கோங்க. இந்த கதைக்கான திருக்குறள் அதிகாரம் இனியவை கூறல், குறள் 95, சரியா? பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்று பிற. பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்று பிற. யாரு பணிவுடையவனாகவும் இன்சொல் இனிய சொல்லாகவும் பேசுகிறானோ அவருக்கு அதுதான் சிறந்த அணிகலனாக இருக்கும். மீதி எந்த அழகு தரும் அணிகலன்களும் அவளுக்கு தேவை இருக்குது, அது நல்ல அணிகலனை ஆகாது, சரியா? பணி உடையவராகவும் இனிமையான சொற்களை பேசுவராகவும் இருப்பதே ஒருவருக்கு மிகச்சிறந்த அணிகலன், அதாவது நகைன்னு அர்த்தம், சரியா? நம்ம அந்த நகையெல்லாம் போட்டு அழகாக இருப்போம்ல, அதை விட அந்த நகை கூட அழகு தராது. ஒருவன் பணி உடையவனாகவும் இன்சொல் பேசுவனாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. மற்றவையெல்லாம் உண்மையான அணிகலன்கள் ஆகா, மற்றவையெல்லாம் உண்மையான அணிகலன் ஆகாது அப்படின்னு அர்த்தம், சரியா? இந்த 5 திருக்குறளும் உங்களுக்கு புரிஞ்சுதா? இந்த 5 திருக்குறளோட கதையும் ரொம்ப புரிஞ்சுதா? சரியா? இந்த 5 திருக்குறளை மட்டும், அந்த ரெட் கலரில் இருக்க 5 திருக்குறளை மட்டும் அந்த பாக்ஸில் உள்ளதை அதிகாரம் மற்றும் குறட்பா எண்ணோட படித்து எழுதி பாருங்க, சரியா? அந்த அதிகாரம், அந்த குறட்பா அதிகாரம் குறட்பா என்னோட எழுதி பாருங்க. அதோடைய விளக்கத்தை ஒரு தடவை ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க, கதையும் ஒரு தடவை ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுக்கான பயிற்சிக்கு உங்களுக்கு தனியாக நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன், சரியா? பாய் குட்டீஸ், டேக் கேர்.